இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழொலியூடாக. சரி, இன்றைய நாளில் நாங்கள் என்ன பேசு பொருளாக கதைக்கப் போகிறோம் என்று பார்த்தால், இந்த சுயமரியாதை. எல்லோருமே பல விடயங்களில் நாங்கள் வேறுபாடானவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய குணம், மனம், மொழி, நடை என்று சொல்லி பல விதத்திலே நாங்கள் பலரும் வேறுபாடாக இருக்கலாம். எங்களுடைய இயல்புகள் மாற்றம் பெற்றிருக்கலாம். எங்களுடைய எண்ணங்கள் மாற்றங்களாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனியே ஒரு சுயம் இருக்கிறது என்பதை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். சொல்வார்கள், உனக்கு வந்தால் ரத்தம், அதாவது உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் என்ன தக்காளி சட்னியா என்று ஒரு ஜோக்காக இந்த பலரும் ஃபேஸ்புக்கில் இணையதளங்கள் எல்லாம் போடுவார்கள். என்னடாப்பா, உனக்கு வந்தால் காயத்தில் ரத்தம் வருதுன்னா எனக்கு காயம் ரத்தம் அது மட்டும் என்ன தக்காளி சட்னி போற நீங்கள் பார்ப்பது போன்று இருக்கிறது என்கின்ற அந்த விடயம், அந்த சுயம் என்கின்ற விடயத்துக்கு இதுதான் வருகிறது. எல்லோருக்குமே ஒரு தனிப்பட்ட சுயமரியாதை அல்லது சுயம் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. அதை நாங்கள் பலரும் எண்ணுவதில்லை. அவர்களும் மனிதர்கள், அவர்களும் எங்களைப் போன்றவர்கள் என்கிற அந்த விடயத்தை நாங்கள் பொருட்படுத்துவதில்லை. நாங்கள் எதை அடிப்படையாக வைத்து நாங்கள் இந்த சுயத்தை பார்ப்போம் என்றால், இன்று பணம் தான் எல்லோருக்கும் அளவுகோலாக அமைந்திருக்கிறது. பணம் எவனிடம் அதிகமாக இருக்கிறதோ அவன் சுயத்திலே மரியாதை உள்ளவனாக, சமூகத்திலே பெரியவனாக மற்றவர்கள் போற்றப்படுகிறான். ஒரு பணக்காரனுக்கு இயலாமை வந்துவிட்டது, ஒரு நோய் வந்துவிட்டது, நொடி வந்துவிட்டது என்றால் பலர் சூழ்ந்திருந்து பார்ப்பார்கள். பலர் வருவார்கள், போவார்கள், வந்து பார்ப்பார்கள். அவருடைய மனதில் இடம் பிடிப்பார்கள், அவரை பற்றி விசாரிப்பார்கள், அவரை காணவில்லைனால் துடிப்பார்கள். ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய அந்த பணம் மற்றவர்களை கட்டுப்போட்டு வைத்திருக்கும். என்றால் அவர் ஏதாவது உதவி செய்திருப்பார், பணம் கொடுத்திருப்பார், அல்லது அவரை பார்த்தால் எங்களுக்கு இனி பிற்காலத்தில் ஏதாவது உதவி கிடைக்கலாம் என்கிற எண்ணங்கள், நயவஞ்சகத்தனங்களினால் பலர் அவரை சூழ்ந்து கொள்ளலாம் பணம் என்கிற சொல்லினால். ஆனால் உண்மையிலே பணம் இல்லை என்கின்ற விடயத்தில், அல்லது பணம் குறைவாக இருக்கிறது என்பது பட்சத்திலே அந்த சுயமான மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சுயம் புரிந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சுயமரியாதை உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கஷ்டப்பட்டவனாக இருந்தாலும் ஓரளவு போய் பார்க்க வேண்டும் என்ற அந்த மனதிலே ஒரு சிந்தனை தோன்றும். பணம் இல்லாவிட்டால் அதுதான் எங்களுடைய தனிப்பட்ட சுயத்துக்கான அந்த மரியாதையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் பலரும் தங்களுடைய சுயமரியாதை காப்பதற்காக பல போராட்டங்களை செய்கிறார்கள். பல போராட்டம் என்கிற பொழுது என்ன போராட்டம்? தங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தை செய்கிறார்கள். பணம் இல்லை என்பதற்காக, பணத்தை உழைக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராது கண் விழித்து தங்களுடைய வாழ்க்கை செலவுகளை அன்றாடம் செலவு செய்வதற்காக, தங்களை சுயத்தை வளர்த்துக் கொள்வதற்காக பொருளாதார ரீதியிலே அவர்கள் தங்களை மெருகூட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அண்மையில் ஒரு நண்பர் நீண்ட காலத்துக்கு பின்பு தொடர்பு கொண்டார். அவரிடம் எப்படி இருக்கிறீர்கள், என்ன மாதிரி இருக்கிறார் என்றால், என்ன சொல்வது, அவருடைய அந்த கதை பாணி, அவருடைய செயல் எல்லாம் பணத்துக்காக துரிதமாக எந்த ஒரு நேரமும் இல்லாமல், ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற அந்த அவருடைய கதை எனக்கு புரிய வைத்தது. தன்னுடைய ஓய்வில்லாமல் உழைப்பை, ஏன் இங்கு இருந்து உழைக்கலாம் தானே, ஏன் இங்கு உழைத்து வாழ முடியாதா என்கிற பொழுது, இங்கு நாங்கள் நினைத்த அளவுக்கு பணத்தை உழைக்க முடியாதே, நாங்கள் பணத்தை தேட வேண்டுமாக இருந்தால் வெளி ஊர்களில் போய் தானே உழைக்க வேண்டும், வெளிநாடுகளில் போய் உழைத்தால் தானே இங்கே பெரிய தொகையாக நாங்கள் பெறலாம், அப்பொழுதுதான் எனக்கு ஒரு கௌரவம் இருக்கும், சுயம் இருக்கும் என்று சொல்கிறார். கௌரவம் இருக்கும் என்றால் அவர் அங்கே பணம் இருந்தால்தான் தனக்கு கௌரவம் இருக்கும் என்று நினைக்கிறார். என்ன காரணம் என்றால், மற்றவர்கள், அவருடைய உறவுகள் எல்லாம் அவரை விட நல்ல வசதி வாய்ப்புகளாக மாட மாளிகை கூட கோபுரம் என்று சொல்வார்கள் தானே, மாட மாளிகை கோபுரங்களிலே இருப்பது போன்று அவர்கள் நல்ல வசதியாக இருக்கிறார்கள். நான் வசதியற்றவனாக இருக்கிறேன், அவர்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள். அதற்காக, அவர்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை தியாகம் செய்து, நான் எப்படி கஷ்டப்பட்டு உழைத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய குடும்பம் நல்ல ஒரு மாட மாளிகை கட்டி, நல்ல ஒரு வசதியுடன், என்னுடைய பிள்ளைகள் மற்றவரிடம் கையேந்த அளவுக்கு அவர்களை வளர்த்து விட வேண்டும், அவர்களை நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சுய மரியாதை காண்டி அவர் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார், தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார் என்று அவருடைய அந்த கதையில் புரிந்து கொண்டோம். ஆகவே என்ன விடயம் என்றால், எல்லோரும் சுயமரியாதை என்பது பணத்திலே தான் தங்கியிருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். அது அல்ல சுயமரியாதை. என்னுடைய கௌரவம், என்னுடைய தனிப்பட்ட விடயத்தில், என்னுடைய வாழ்க்கையில் இன்னொருவர் தலையிடாமல் நான் வாழ கற்றுக்கொள்வதுதான் சுய கௌரவம், அதுதான் சுயமரியாதை. பணத்துக்காக மற்றவர்களிடம் நாங்கள் அடிமைப்பட்டு, பணத்தினுடைய அத்தியாவசிய தேவைக்காக, ஆடம்பர வாழ்வைக்காக நாங்கள் பணத்தை கடன் பெறுகிறோம் என்றால் அது கவலைக்குரிய விடயம். அத்தியாவசிய தேவைக்கு கடன்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அதை ஒழுங்காக நாங்கள் செலுத்தினால் ஏதோ தப்பிக்கொள்ளலாம். ஆனால் பலர் ஆடம்பர வாழ்வியலுக்காக மட்டுமே கடனை பெறுகிறார்கள். அது பின்பு சொல்வார்கள், நான் சுயத்தை வளர்த்துக் கொள்வதற்காக கடன் பெறுகிறேன் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை. ஆகவே சுயமரியாதை என்பது எங்களுடைய பழக்க வழக்கங்களிலும் இருக்கிறது. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சேர்கின்ற சேர்க்கைகள், நாங்கள் வைத்திருக்கிற நட்புகள், நாங்கள் அன்பு கொள்கின்றவர்களுடைய நடத்தைகள், இவையெல்லாம் எங்களுடைய தனிப்பட்ட சுயத்தை மதிக்கக்கூடியதாக மற்றவர்கள் மத்தியில் இருக்கிறது. நான் நல்ல வெள்ளையும் சொலையுமாக வேட்டி அணிந்து கொண்டு நான் நல்லவன் நல்லவன் என்று மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டு இருந்தால்
நான் நல்லவனாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. என்னுடைய மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த நல்லவன் என்கிற அடையாளம். பலரை பார்த்தால் செய்கின்ற திருட்டுத்தனம் எல்லாம் செய்வார்கள், இன்னும் எல்லாம் செய்வார்கள். மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பது, மற்றவரிடம் வருகுவது, மற்றவர்களை சொத்தை திருடுவது என்று சொல்லி பல விடயங்களிலே உழைப்புகளிலே வந்து ஏமாற்று வேலை செய்வதெல்லாம் செய்து போட்டு கடைசியில நல்ல ஒரு நிகழ்வுகளுக்காக, நல்ல ஒரு நிகழ்ச்சிக்காக அவர்களை பிரதம விருந்தினர்களெல்லாம் அழைப்பார்கள். அழைக்கின்ற பொழுது வெள்ளையும் சொல்லையுமாக வேட்டி கட்டி நல்ல வெள்ளை உடுப்பெல்லாம் போட்டு வந்து நிற்பார்கள். வந்து நின்று எல்லாம் செய்வார்கள், நல்லவர்கள் போன்று. ஆனால் அவருடைய மனதிலே வந்து நன்மையும் எண்ணமும் இருக்காது. எப்பயும் எப்படி நான் அவனை வீழ்த்தி இவனை விட முன்னேறலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள். அது உண்மையிலே நிலைக்காத ஒரு விடயம். சுயத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் எங்களுடைய சுயமரியாதை மற்றவர்கள் பார்த்து எங்களை மதிக்க வேண்டும். நான் ஒரு சபையில் இருக்கிறேன் என்றால், நான் அந்த சபையில் இருக்கிற பொழுது என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை மதிக்கிறார்கள் என்றால் தான் அது எனக்கான சுயமரியாதை. பணத்தை வைத்து நாங்கள் சுயமரியாதை தீர்மானிக்க முடியாது. அவை பலரும் வந்து என்னத்தை நினைக்கிறார்கள் என்றால் சுயமரியாதை பணத்தினால் வந்துவிடும் என்ற அல்ல. எங்களுடைய பண்பு, எங்களுடைய நல்ல குணம், எங்களுடைய இரக்க குணம், எங்களுடைய தர்மம், நாங்கள் செய்கின்ற உதவிகள் தான் எங்களை சுயமரியாதை உள்ளவர்களாக வாழ வைக்கிறது. மற்றவரிடம் அடிமைப்படாமல், மற்றவரிடம் கடன்படாமல், மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் இவ்வாறு நாங்கள் எங்களை சுயமாக வளர்த்துக் கொள்கின்ற பொழுதுதான் அந்த சுயத்துக்கான கௌரவம் கிடைக்கும். உண்மையான நட்புகள், உண்மையான உறவுகளை தேடிக்கொள்கின்ற பொழுது அந்த சுயமரியாதை இன்னும் வளர்த்தெடுக்கப்படுமே ஒழிய குறையாது. ஆனால் நாங்கள் எங்களுக்கு தேவையற்றவர்கள் அல்லது எங்களை பற்றி கூடாது கதைக்கின்றவர்கள் அல்லது நாங்கள் இன்னொருவரை பணத்துக்காக ஆசைப்பட்டு நட்பு கொள்வதெல்லாம் வந்து சுயத்தை குறைக்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது. அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும், இல்லையா கிருஷ்ணா? நிச்சயமாக அண்ணா, நீங்கள் கூறியது போல வந்து சுயமரியாதை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. என்று சொன்னால் நாங்கள் எங்கள் மீது சுய மதிப்பு, சுயமரியாதை வைத்திருக்கின்ற போதுதான் நாங்கள் மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்த முடியும். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் எங்களிடம் இருந்தால்தான் மற்றவர்கள் அதை கொடுக்க முடியும். அன்பாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், எந்த ஒரு விடயங்களாக இருந்தாலும் நாங்கள் முதலில் எங்களை மரியாதை செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சுயமரியாதை என்கின்ற போதுதான் ஒரு விடயம் உங்களிடம் நான் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒரு சிறிய கதை தான். ஒரு வயது முதிர்ந்த முதியவர் ஒருவர் ஒரு வீட்டில் முதியவர், அவருடைய மனைவி, மகன் மூவருமே வந்து வசித்து வருவார்கள். மூவரும் வசித்து வருகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த வயோதிபருக்கு வந்து 85 வயதாக இருக்கும். அதே போல வந்து மனைவிக்கும் மிகவும் வயதாக இருக்கும். அவருடைய மகனும் கூட ஒரு 45 மதிக்கத்தக்க ஒருவராக இருந்தார். அந்த வீட்டிலே வந்து எல்லோருமே ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வயோதிப பெண்ணும் அவருடைய மனைவியும் வந்து புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகன் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருக்கிறார், ஏதோ எழுதி கொண்டு இருப்பார். அப்பொழுது என்ன நடக்கின்றது சொன்னால், அந்த ஜன்னலின் அருகாமையிலே வந்து ஒரு காகம் பறந்து வந்து இருந்து விடும். காகம் பறந்து வந்து இருக்கின்ற போது அந்த வயோதிபர் கேட்பார், இது என்ன என்று சொல்லி கேட்பார். அப்பொழுது அவருடைய மகன் பார்த்து விட்டு சொல்லுவார், இது ஒரு காகம் என்று சொல்லி சொல்லுவார். அப்பொழுது சரி என்று விட்டு அந்த வயோதிபர் சிறிது நேரம் கழித்த பின்னர் திரும்பவும் இது என்ன என்று கேட்பார். அப்பொழுது மகன் சொல்லுவார், இது காகம் என்று சொல்லுவார். மூன்றாவது முறையாகவும் இது என்ன என்று கேட்கின்ற போது இவருக்கு கோபம் வந்துவிட்டு இவர் சொல்லுவார், அது காகம், நான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன், அது காகம் என்று சொல்லி. சரி என்று சொல்லி ஒரு குறித்த மணி நேரங்கள் செல்லுகின்றன. அதன் பிற்பாடு 4வது தடவையாகவும் அந்த வயோதிபர் கேட்கின்றார், இது என்ன என்று சொல்லும் போது அவருடைய மகன் பொறுமை இழந்து தான் எழுதி கொண்டிருந்த பத்திரத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, நான் உங்களுக்கு எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்வது, இது காகம் என்று திரும்பவும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுவார். உடனே அந்த வயோதிபருக்கு மிகவுமே கவலையாகிவிடும். என்று சொன்னால் வயோதிபர்கள் பெரும்பாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிய பிற்பாடு அவர்களுடைய நடத்தைகள் எல்லாம் வந்து குழந்தைகளை போல மாறிவிடும். அப்பொழுது அவர் மிகவும் மனவரமடைந்து கொண்டு தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு வெளியில் சென்று விடுவார். அப்பொழுது அவருடைய அந்த வயோதிபருடைய தந்தை அவரிடம் நாட்குறிப்பு ஒன்று எழுதி வைத்திருப்பார். அந்த நாட்குறிப்பை தினமுமே அவர் படிப்பது வழக்கம். அந்த நாட்குறிப்பை எடுத்து படிக்கின்ற போது அதில் இருந்தது, மகனே, எந்த நாட்களிலும் நீ உன்னுடைய சுயமரியாதையை இழந்து விடாதே, முடிந்த வரைக்கும் உன்னுடைய சுயமரியாதையை காத்துக்கொள், என்று சொன்னால் அதுதான் எங்களை எப்பொழுதும் வாழ வைக்கும் என்று சொல்லி எழுதியிருப்பார். உடனே அந்த வயோதிபருக்கு ஒரு சிந்தனை தோன்றும், என்னுடைய மகனாக இருந்தாலும் நான் சுயமரியாதையை இழந்து அந்த இடத்தில் வாழ வேண்டி இருக்கிறது என்று சொல்லி மகனிடம் அழைத்து தான் படித்தவற்றை கூறுவார். அப்பொழுது மகன் சொல்லுவார், உண்மையிலேயே சுயமரியாதை மிக மிக முக்கியம். இதுவே நீங்கள் எனக்கு ஏதாவது சொல்லியிருந்தால் நானும் இவ்வாறு தான் நடந்திருப்பேன். ஆனால் சுயமரியாதையை நாங்கள் இழந்து எங்களை நாங்கள் எப்பொழுதுமே வந்து மற்றவர்களையும் எதையும் சொல்லக்கூடாது, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கேட்பார். அந்த குடும்பம் திரும்பவும் பழையபடி சந்தோஷமாக இருக்கும். இந்த கதை ஒரு சிறிய கதையாக இருந்தால் கூட சுயமரியாதை என்பது எப்பொழுதுமே யாரிடமே நாங்கள் இழக்கக்கூடாத ஒரு விடயம் என்றுதான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் சுயமரியாதையை நாங்கள் இழந்து கொண்டு போகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையில் பல தேவையான விடயங்களையும் நாங்கள் இழந்து கொண்டு போகின்றோம். இந்த சுயமரியாதை ஏன் அவசியம் என்று பார்க்கின்ற போது பலர் நினைப்பார்கள், ஏன் நான் நன்றாகத்தானே இருக்கின்றேன், எனக்கு எதற்கு இந்த சுயமரியாதை எல்லாம், நான் எனக்கு மரியாதை கொடுத்து என்னவாக போகின்றது என்று சொல்லி எல்லாம் நினைப்பார்கள். உண்மையிலேயே சுயமரியாதை உங்களுக்கு நீங்களே கொடுத்து பாருங்கள், அந்த எங்களுடைய வாழ்க்கையில் பல விடயங்களுக்கு நம்பிக்கை தருவதாக இருக்கும்.
ஒரு விடயம் எங்களால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் எங்களை நாங்களே தட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உன்னால் முடியும் இந்த காரியம் செய்வதற்கு என்று சொல்லி நாங்கள் எங்களை நாங்களே தட்டி கொடுக்கக்கூடிய வகையில் வந்து அந்த சுயமரியாதை எங்களுக்கு உதவி செய்கிறது. அது மாத்திரமல்லாமல் வந்து பல சவால்களுடன் நாங்கள் வேலை செய்து கொண்டிருப்போம், பல பிரச்சனைகள் மத்தியில் வேலை செய்து கொண்டிருப்போம். அவ்வாறான நேரங்களில் எல்லாம் இந்த சுயமரியாதையுடன் நாங்கள் செயற்படுகின்ற போது நாங்கள் எந்த ஒரு நிலையிலும் தாழ்த்தி கொள்ளாமல் வாழ முடிகின்றது. சில சமயங்களில் நாங்கள் நினைப்போம் எங்களால் எதுவுமே முடியாது என்று சொல்லியால் நினைப்போம். ஆனால் இந்த சுயமரியாதை எங்கள் மத்தியில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் எப்பொழுதுமே எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளவோ அல்லது தேவையற்ற விடயங்களிலோ கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் சவால்களுடன் போட்டியிட்டு வாழ்வதற்கு கூட இந்த சுயமரியாதை எங்களுக்கு உதவி செய்கின்றது. அது மாத்திரமல்லாமல் பலருடைய உள ரீதியான பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இந்த சுயம் குறித்த ஒரு சிந்தனை இல்லாமல், தங்களை பற்றி தாங்கள் நினைக்காமல் சிந்திக்காமல். சிலர் என்ன நினைப்பார்கள், தங்களை கவனிப்பார்களோ இல்லையோ, சிலரை பார்க்கின்ற போது தங்களுக்கு பிடித்தவர்களுக்காக அதிகமாக பணத்தை செலவழிப்பார்கள் அல்லது வந்து அவர்களுக்காக அதிகமாக நேரத்தை செலவழிப்பார்கள், எல்லா விடயங்களையும் செய்வார்கள். மாறாக தாங்களே கவனிக்க மாட்டார்கள். மற்றவர்களை எல்லாமே வாங்கி கொடுக்கிறவர்கள் தங்களுக்கு தேவையான விடயங்களை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். சில சமயங்களில் அந்த இவர்கள் கொடுக்கின்ற உறவுகளால் இவர்கள் ஏமாற்றப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இவர்கள் என்ன செய்கிறார்கள், உள ரீதியாக பாதிக்கப்பட்டு விடுகிறார்கள். சுயரீதியாக எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இத்தகைய செயற்பாடுகளினால் நாங்கள் பாதிக்கப்பட மாட்டோம். ஏனென்று சொன்னால் எங்கள் மீது நாங்கள் அன்பு வைத்திருப்போம், எங்களுடைய நிலை எங்களுக்கு தெரியும், நாங்கள் மிகவுமே நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போம். ஆகவே மற்றவர்கள் மத்தியில் நாங்கள் எந்த விதமாக காயப்பட்டால் கூட எங்களுடைய உள ரீதியாக நாங்கள் பாதிப்படையாமல் இருப்போம். மாறாக நாங்கள் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் மற்றவர்கள் மத்தியில் மாத்திரம் அன்பு செலுத்தி கொண்டு மற்றவர்களை மாத்திரம் நம்பி இருக்கின்ற போது சில சமயங்களில் எங்களுடைய வாழ்க்கை பாதைகளில் நாங்கள் பல விடயங்களில் காயப்பட வேண்டிய நிலை இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் உள ரீதியாக அதிகமாக காயப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே சுயமரியாதை உடையவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே நாங்கள் இந்த சுயமரியாதை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு வந்து முடிவெடுப்பதற்கு ஊக்குவித்தல். சில சமயங்களில் பிள்ளைகள் முடிவெடுக்க தெரியாமல் இருப்பார்கள். குறிப்பிட்ட ஒரு குழந்தை பருவம், அந்த பருவங்களில் எல்லாம் பிள்ளைகளுக்கு முடிவெடுக்க தெரியாது. மாறாக வளர்ந்து வருகின்ற பருவங்களில் எல்லாம் பிள்ளைகள் ஏதோ ஒரு பாடசாலை முடிவுகளாக அல்லது கல்வி ரீதியான ஏதோ ஒரு விடயங்களில் முடிவெடுக்கின்ற போது பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். இவ்வாறு செயற்பட்டால் என்ன பிரச்சனைகள் வரும் என்பதை பிள்ளைகள் தாங்களாகவே ஒரு உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு மனப்பாங்குக்கு பிள்ளைகளை வளரவிட வேண்டும். சிலர் என்ன செய்வார்கள், சிறுவயதிலேயே இருந்தே பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யாதே, அதை செய்யாதே, இதை செய்யாதே என்று சொல்லி ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளேயே வளர்த்து விடுவார்கள். குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுக்குள் வளர்கின்ற பிள்ளைகள் என்ன செய்யும், எதிர்காலத்தில் ஒரு குறித்த வயதிற்கு பின்னராக தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு போகின்ற போது கூட முடிவுகளை எடுக்க தெரியாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கும். என்ன அடுத்த வினாடி நான் செய்ய வேண்டும் அல்லது என்னுடைய முடிவுகள் எவ்வாறாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்காக நான் எவ்வாறான முடிவுகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் எந்தவித சிந்தனையும் இல்லாதவர்களாகவும் மிகவும் தடுமாற்றம் மிக்கவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே நாங்கள் சிறுவயது முதலே பிள்ளைகளுக்கு இந்த சுயமரியாதை தொடர்பாக கற்றுக் கொடுப்பதன் மூலம் தங்களுக்கு தாங்களை முடிவெடுப்பதற்கான விடயங்களை நாங்கள் கற்றுக் கொடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் எந்த ஒரு விடயத்திலும் அவர்கள் சுயமாக முடிவெடுக்க கற்றுக்கொள்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த நேர்மறையான விடயங்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பிள்ளைகள் தங்களை குறித்து மரியாதையுடன் செயற்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான விடயங்களில் நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் மரியாதை எதிர்பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை. மற்றவர்கள் எங்களை மதிப்பாக பேசுகின்ற போது, ஒரு குறிப்பிட்ட நிலையில் வைத்து எங்களை பேசுகின்ற போது எங்களை அறியாமலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, எங்களுக்கான ஒரு தகுதி கிடைக்கின்றது என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்படக்கூடிய நிலை இருக்கின்றது. பல விடயங்களில் நாங்கள் அவதானித்து பார்க்கின்றோம். இந்த பணம் இருப்பவர்களை நாடி பலர் பணம் இல்லாதவர்கள் செல்லுகின்ற ஒரு நிலை, அவர்களுக்கு அடிபணிகின்ற நிலை, அவர்கள் கூறுபவற்றை கேட்கின்ற நிலையெல்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் சுயத்தை இழந்து நாங்கள் செயற்படுகின்ற நிலை. ஒவ்வொருவரும் மனிதர்கள் தான், நாங்களும் உழைக்க முடியும். எங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப, எங்களுடைய வேலை வாய்ப்புக்கு ஏற்ப நாங்கள் உழைத்துக் கொள்ள முடியும். மாறாக மற்றவர்களிடம் அடிபணிந்து எங்களுடைய சுயத்தை இழந்து பணத்திற்காக மற்றவர்களிடம் சென்று எங்களுடைய நிலைமையை நாங்களே தாழ்த்தி கொண்டிருப்பது என்பது எங்களுடைய சுயமரியாதையை இழக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் முடிந்த வரைக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சுயமரியாதையை பாதுகாக்க முற்பட வேண்டும். முதலில் நாங்கள் எங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் மீது நாங்கள் அன்பு செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவர் எங்களை பற்றி கூறுகிறார் என்று சொன்னால் உடனே மற்றவர்கள் என்னை பற்றி இவ்வாறு கூறிவிட்டார் என்று சொல்லி அழுது கொண்டு இருப்பதனால் என்ன நடக்க போகின்றது? வாழ்க்கையில் எங்களுடைய நேரங்கள் கடந்து கொண்டு செல்ல போகின்றன. எங்களை தாண்டி எங்களுடன் வந்தவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டு முன்னிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்க போகிறார்கள். நாங்கள் என்ன செய்வோம்? அந்த இடத்திலேயே அழுது கொண்டிருப்போம். ஏன் அழுது கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால் யாரோ ஒருவர் ஏதோ சொல்லிவிட்டார் என்பதற்காக.
சொன்னவர் சில சமயங்களில் சென்று விடலாம், வாழ்க்கையில் நாங்கள் அவரை பார்க்க கூட முடியாத நிலை இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நாங்கள் என்ன செய்வோம், எங்களில் ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் நாங்கள் செய்கின்ற விடயம் சரியா பிழையா என்கின்ற ஒரு தடுமாற்றத்தின் மத்தியில் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் சிந்தித்தபடி இருப்போம். எங்களுடைய வாழ்க்கை படிகளில் அடுத்த நிலைக்கு செல்ல மாட்டோம். ஆகவே முதலில் நாங்கள் மரியாதை செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பெரியவர்களாக இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தலாம். ஒரு பெரியவர் வருகிறார்னு சொன்னால் நாங்கள் சிறு வயதிலேயே படித்த விடயம், பாடசாலை காலங்களில் படித்த விடயமாக இருக்கும். என்று சொன்னால் பஸ்ஸில் பயணிக்கின்றோம் அல்லது ஒரு பொது இடங்களில் இருக்கிறோம் என்று சொன்னால் பெரியவர்கள் வந்தால் சிறியவர்கள் எழுந்து அவர்களுக்கு ஆசனங்களை வழங்குவார்கள். அது அன்றைய காலத்தில் சிறு குழந்தை பருவம் முதலே பாடசாலைகளில் சொல்லித் தந்த விடயம், மரியாதை குறித்து சொல்லித் தந்த விடயம். இவ்வாறுதான் இந்த மரியாதை மாத்திரமல்லாமல் சுயமரியாதை என்பதையும் நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் எங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். எவ்வாறாக நாங்கள் மதிப்பளிக்கின்றோமோ, எவ்வாறாக நாங்கள் நடந்து கொள்ளுகின்றோமோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மாற்றக்கூடிய செயற்பாடாக இருக்கும். ஆகவே சுயமரியாதையுடன் செயற்படுவோம், நாங்களும் மரியாதையை பெற்றுக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் கலிங் ஸ்டார் ஜெயக்குமார் மற்றும் குணம் துஷ்யந்தன். நன்றி.